சம் இம்பார்ட்டன்ட், அதாவது முக்கியமான கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, டோஜி, இது டோஜியோட வகைகள். நியூட்ரல் டோஜி, லாங் லெக்டு டோஜி, கிரேவ் ஸ்டோன் டோஜி, டிராகன் ஃப்ளை டோஜி. அதே மாதிரி ஹேமரு, ஹேமரில் இந்த 3 வகை: இன்வெர்டட் ஹேமரு, ஷூட்டிங் ஸ்டாரு, ஹேங்கிங் மேனு. அதே மாதிரி மாறுபோசு இருக்குங்க இல்லையா? மாறுபோசுங்கிறது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது மட்டும்தான் இருக்கும். இது வந்து பியூர் வந்து பையில் இருக்காங்களா, மார்க்கெட் வந்து செல்ல இருக்காங்களா அப்படின்னு காமிக்கிறது வந்து இந்த மாறுபோசு கேண்டில். அடுத்து எங்கல்ஃபிங். எங்கல்ஃபிங்னா தெரியும், ஒரு இதில் விழுங்குதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு 4-5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து குட்டி 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 ரெட் கேண்டிலாக வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க. இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பையர்ஸ் ஃபுல்லாக என்ட்ரி ஆகி ஒரு பெரிய ஒரு க்ரீன் கேண்டில் போடுவாங்க. இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து எங்கல்ஃபிங் கேண்டில். அதாவது இந்த 3 நாளோட செல்லர்ஸோட ப்ரெஷரையும் இந்த ஒரு ரெட் கேண்டில் வந்து அப்சர்வ் பண்ணுறது தான் வந்து எங்கல்ஃபிங்னு சொல்லுவாங்க. அடுத்து இப்போ நம்ம வந்து போகலாம், அது என்னன்னு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, டோஜி கேண்டில் வந்து எப்படி இந்த கேண்டில் இருக்கு, இது வந்து டோஜின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். இது ஆனால் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த ஃபார்ம் ஆகுறதுக்கு பின்னாடி உள்ள லாஜிக் என்ன அப்படிங்கிறதா இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதை வந்து ப்ரைஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த 10, 20, 13 இதை வந்து இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து உங்கள் ஒரு ஸ்கிரிப்ட்னு எடுத்துக்கோங்க. ஒரு ஷேர்னு வச்சுக்கோங்க. இந்த ஷேரோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் அன்னைக்கு டே, இப்போ வந்து இதை வந்து டே கேண்டில்னு வச்சுக்கிறோம். இது வந்து டேவோட மூவ்மெண்ட்னு வச்சுக்கிடுவோமே. 40 ரூபீஸில் வந்து ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. கேண்டிலுக்கு ஓப்பன் ஆகி அன்னைக்கு ஸ்விங் லோவாக பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் போயிட்டு அடுத்து பையர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பையர்ஸ் வந்து பழையபடி அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்து அதோட ஹை ரேஞ்சாக 60%, 60 ரூபீஸ் போயிட்டு இதுக்கு பழையபடி பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க இல்லையா, வாங்கினவங்களாம் புக் பண்ணுவாங்க. பழையபடி வந்து இது வந்து பையர்ஸா செல்லர்ஸான்னு பார்க்கும்போது செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க, கீழே இறக்கி கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருங்க. அதாவது என்னன்னா, ஒரு டோஜியோட லாஜிக்கு பின்னாடி இருக்குங்கிறது என்னன்னா, ஒரு ப்ரைஸ் ஓப்பனான இடத்துலையே வந்து க்ளோஸ் ஆகிறது தான் இதுக்கு வந்து காரணம். இது ஏன் இப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெண்டு வந்து இப்படி வந்து லோயர் ட்ரெண்டாக வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபுல்லாக வந்து செல்லர்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது. மார்க்கெட் வந்து செல்லர்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. எனக்குள்ள வந்து ஹெவியாக வந்து ஒரு மார்க்கெட் ஆர்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து இந்த டோஜி சிம்பிள் விழுந்தது அப்படின்னா இங்கனக்குள்ள வந்து மார்க்கெட் வந்து பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது அடுத்த கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகுது அதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதை இன்னும் எக்ஸாம்பிளாக எப்படி சொல்லலாம், இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மார்க்கெட்டை அடுத்து லீட் பண்ண போகிறது யாரு, பையர்ஸா செல்லர்ஸா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு போட்டியோட டக் ஆஃப் ஆர் மாதிரி தான். அவங்க அந்த பக்கம் இழுக்கிறாங்களா இந்த பக்கம் இழுக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த டோஜி சிம்பிள் வந்து ஃபார்ம் ஆகுதுங்க. அடுத்து ஹேமர். இது எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க, சேம் தான். ப்ரைஸ் வந்து கீழே விழுந்துக்கிட்டே வந்திருக்கும் போது இந்த ஹேமர் என்னது, தமிழில் சுத்தியல்னு சொல்லுவாங்க. சுத்தியல் எப்படி, ஒரு சுத்தியலை கொண்டு எப்படி ஒரு பொருளை அடித்தா அந்த பொருள் வந்து அப்படி மேலாக்க சுற்றி இருக்கிறதெல்லாம் மேலாக்க பறக்குமோ அதான் இதுக்கு வந்து சுத்தியல்னு பேர். இதோட நம்ம தமிழில் வந்து விளக்கணும்னா, இது எதனால வந்து இப்போ இந்த ஹேமர் இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, சேம் கான்செப்ட் தான். ப்ரைஸ் வந்து 40 ரூபீஸில் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம். அன்னைக்கு ஸ்விங் லோவாக 20 ரூபீஸ் போயிட்டு அடுத்து வந்து பையர்ஸ் வந்து கண்ட்ரோலில் எடுத்து இது ஒரு 60 ரூபீஸ் கொண்டு போகிறாங்க. 60 ரூபீஸ் கொண்டு போயிட்டு செல்லர்ஸால் வந்து அந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ இந்த ஹையிலே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இப்படித்தான் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த இருக்குங்களா, இது ஓப்பனு, ப்ரைஸ் வந்து அன்னைக்கு மூவ்மெண்ட்டில் கீழே வரை கொண்டு போயிருக்காங்க. செல்லர்ஸ் வந்து இழுத்து கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களால முடியலை. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் ஜோனில் பட்டு பழையபடி ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகி இந்த ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இதில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, பையர்ஸ் வந்து ஜெயிச்சதுனால இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஹேமர் வந்து உருவாகுது. இதுதான் ஹேமர் கேண்டில் ஸ்டிக்கு உருவாகிறதுக்கான லாஜிக். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்வெர்டட் ஹேமர் எப்படி வந்து ப்ரைஸ் வந்து இதே தான் கீழே உருவாகுது. கீழே உருவாகி இந்த ஹைக்கு வந்து பையர்ஸ் வந்து இழுத்துட்டு போயிட்டு பழையபடி பார்த்தீங்கன்னா இதை விட சஸ்டெயின் பண்ணலை. இந்த இடத்துல பழையபடி மார்க்கெட் வந்து இப்படி கீழாக்க வருது பார்த்தீங்களா, கீழே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கும்.
ஸோ இந்த இடத்துல போட்டி அப்படின்னா பையர்ஸ் இந்த இடத்துல வந்து உருவாயிருக்கு. பையர்ஸ் இந்த இடத்துல இருந்து வாங்க ஓப்பன் ஆகி இந்த இடத்துல இருந்து மேலே போயிருக்காங்க. மேலே ஃபுல்லாக பையர்ஸ் கண்ட்ரோலில் வந்துட்டு பழையபடி இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து சஸ்டைன் ஆகலை. பழையபடி என்ன பண்ணியிருக்காங்க, செல்லர்ஸ் வந்து கீழே வந்து இழுத்துட்டு வந்திருக்காங்க. செல்லர் ப்ரெஷர் வந்து கீழே வந்து வந்திருக்கு. ஸோ இதனால தான் வந்து இந்த இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் வந்து உருவாகுது. ஹேங்கிங் மேன், இந்த ஹேங்கிங் மேன் சிக்னல் வந்து எங்கே வரும் அப்படின்னா டாப் ஆஃப் தி சார்ட்டில் வரும். அதாவது இவர் மட்டும் என்னன்னா தனியாக இருப்பாப்புல. இப்படி ஒரு ட்ரெண்டு ப்ரைஸ் சைக்கிள் இப்படி மேலே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இவர் மட்டும் மேலே இந்த இடத்துல தனிச்சு திரிவாப்புல. இவர் வந்துட்டாரு அப்படின்னாலே வந்து ப்ரைஸ் வந்து கீழே விழப்போகுது அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேங்களா? இது எப்படி உருவாகுதுன்னா சேம் கான்செப்ட் தான். எப்பயுமே வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மேலே ஓப்பன் ஆகி ஸ்விங் லோ கீழே வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. கீழே வரை கொண்டு போய் இவங்களால பையர்ஸால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ வந்து செல்லர்ஸ் வந்து இந்த அளவுக்கு இழுத்து கொண்டு போயிருப்பாங்க. கீழே வரை கொண்டு வந்துட்டு பழையபடி மார்க்கெட்டில் செல்லர்ஸோட தாக்கம் அதிகமானதுனால பழையபடி மார்க்கெட்டை இங்கேருந்து புல் பேக் பண்ணி இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா புதுசாக பையர்ஸை விட செல்லர்ஸ் வந்து அதிகமாக வர்றாங்க. அதனால மார்க்கெட்ல வந்து இந்த இடத்துல வந்து செல்லிங் அதிகமாகிறதுனால ப்ரைஸ் வந்து மேற்கொண்டு டிராப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அடுத்து புல்லிஷ் மார்போசோ. இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல்ல யார் இருக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல் யார் வந்து கண்ட்ரோல்ல இருக்கா, மார்க்கெட் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்றத காட்டுறதா வந்து இந்த புல்லிஷ் மார்போசோ கேண்டில். இது மேக்சிமம் இது வந்து எந்த இடத்துல இருக்கணும்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் ஆயிருக்கும், இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ட் ஆயிருக்கும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணுது பாத்தீங்களா, இந்த பிரேக் பண்ணி இந்த ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் இங்க போது பாத்தீங்களா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த மார்போசோ கேண்டில் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த மார்போசோ இருக்காங்கல்ல இவங்க மட்டும்தான் வந்து இருப்பாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா பையர்ஸ் இந்த இடத்துல இதுக்கு கீழே மார்க்கெட்டை வந்து அவங்க இறங்கவே விடலை. அவங்களுக்கு நல்ல பையர்ஸ் ஃபுல் பையர்ஸ் உள்ள வந்து மார்க்கெட்டை வந்து மேலோட்டமா மேலேயே கொண்டு போறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து நிறைய இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மிடில்ல தான் அவங்க இருப்பாங்க. கீழே ஃபுல்லா வந்து கன்ஜெஷனா இருந்துட்டு மேல இந்த மிடில்ல பாத்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து புல்லிஷா இருக்கும். இந்த கேண்டில் வந்து ஒரு 2 கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஆனா அடுத்தடுத்து இந்த மாதிரி கேண்டில் வந்ததுன்னா ஓகே பையர்ஸ் வந்து நிறைய இந்த இடத்துல உள்ள வந்துட்டாங்க. அடுத்து பார்க்கிறது பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை வந்து அப்படி பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து லாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்து மாருபோசோ பியரிஷ் சேம் தான். இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சோன ப்ரைஸ் இந்த இடத்துல பட்டு சப்போர்ட் எடுத்திருக்கோம், பாடி இந்த இடத்துல பட்டு சப்போர்ட் எடுத்திருக்கோம், பாடி இந்த இடத்துல பட்டு சப்போர்ட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல பட்டு சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பழையபடி கீழே வரும்போது இந்த இடத்த பிரேக் பண்ணது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸு, சாரி சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணுறாங்க. சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வரும்போது இந்த கேண்டில் வந்து ஃபுல்லா, ஏன்னா இது தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து யாருமே இல்லை. ஸோ இந்த கேண்டில் ஃபுல்லா வந்ததுன்னா இதுல வந்து செல்லர்ஸ் தான் ஃபுல்லா வந்து கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து பை சைடுல இருந்து செல் சைடுக்கு மாறிடுச்சு. இல்ல ஒரு கன்சால்டேஷன் எந்த பக்கம் மார்க்கெட் வந்து இல்ல மேல போகணுமா கீழே போகுமான்னு ஒரு சைட்வேஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது இந்த மார்போசோ கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே விழப்போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து புல்லிஷ் எங்கல்ஃபிங்னா உங்கள்கிட்ட சொன்னது தானே, ஏற்கனவே இருக்கிறத வந்து அப்படியே வந்து அந்த செல்லர்ஸ் ப்ரெஷரை வந்து அப்படியே வந்து அப்சர்வ் பண்றது. இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3-4 கேண்டில் வந்து ஃபுல்லா செல்லுல இருக்குங்க. இப்படி வந்து இப்படி செல்லுல வந்து இருந்திருக்கும். இந்த 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 5 பேரோட ப்ரெஷர் இருக்கு பாத்தீங்களா, இந்த 5 பேரோட ப்ரெஷரை இந்த ஒரு கேண்டில் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்க்கெட்ல செல்லர்ஸ் வந்து வீக் ஆகி பையர்ஸோட ஹேண்ட் வந்து அதிகமாகுது, மார்க்கெட் வந்து மேல போகுது அப்படிங்கன்னு அர்த்தம். அடுத்து பியரிஷ் எங்கல்ஃபிங் சேம் தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து அப்படியே வந்து மேலே ஏறிட்டே வந்திருக்கும். இந்த இடத்துல இப்படி வந்து மேலே ஏறிட்டே வந்திருக்கும். இப்படி மேல அப்ல வரும்போது ஃபுல்லா அந்த பையர்ஸோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். ஸோ இந்த ஒரே ஒரு கேண்டில் இந்த பியரிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து உள்ள வந்துட்டாங்க, ப்ரைஸ் வந்து கீழே போகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, டோஜி, ஹேமரு,
மார்போசோ, எங்கல்ஃபிங் இந்த கேண்டிலை வந்து அடிப்படையாக வச்சு தான் மார்க்கெட் வந்து ரன் ஆகுது. இதை வச்சு ஒன் சிங்கிள் கேண்டில் எப்படி, டூ கேண்டில்ஸை வச்சு எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது, 3 கேண்டில்ஸ், 4 கேண்டில், செட் ஆஃப் கேண்டில்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. இப்போ நம்ம எடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கொஞ்சம் கிளாஸ் வந்து புரியாதவங்க பழையபடி பாருங்க. முதல்ல சொன்ன மாதிரி இதோட யூசஸ், நம்மளோட இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோட யூஸ் என்னன்னா, மார்க்கெட் வந்து யாரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கா, ரெண்டாவது வந்து ட்ரெண்டு ரிவர்சலுக்கு வந்து சிக்னல் கிடைக்கும், மூணாவது வந்து இப்போ வந்து விக்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைஸ் வந்து ஒலாட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். மேலே வந்து பையரும் செல்லரும் வந்து ப்ரைஸை வந்து மேலேயும் கீழே வந்து இழுத்து கொண்டு போயிருப்பாங்க. இதே வந்து பாடி வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ஒன்று அப்வேர்டு கீழே ஓப்பன் ஆகி மேலே போச்சு அப்படின்னா பையர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு அந்த மார்க்கெட்டில் யார் இருக்கா, பையர்ஸ் இருக்காங்களா, செல்லர்ஸ் இருக்காங்களா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து நம்ம இவ்வளோ பயன்பாடு பார்த்தோம் இல்லையா, இதுலேயும் வந்து சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, வெறும் கேண்டில் ஸ்டிக்கு பேட்டர்னை மட்டும் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியாது. இதோட கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியானது. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை வந்து இன்னும் எப்படி எஃபெக்டிவாக வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணலாம், அடுத்து இதை வச்சு என்னென்ன இதோட சேர்த்தோம், என்னென்னோட இது போட்டால் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடைக்குங்கிறத அடுத்த இதில் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க. தேங்க்யூ.